அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2023ஆம் ஆண்டு முடிஞ்சு 2024 புத்தாண்டு பிறக்க போகுது. அதற்கான பலனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த புத்தாண்டு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் எப்படி சொல்லலாம், எல்லோரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. காலசக்கரத்தில் லாபம் தர வீடான 11வது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சரி, இது பொதுவாக இருக்குது. இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா, இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் வக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். 3ஆம் இடமான தைரியம் இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது. 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது. 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்கார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் சனி பகவானும் 3ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் பார்வையாக சிம்மராசியிலும் 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார். மே 1ஆம் தேதிக்கு பேர் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கார். முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். சிம்மராசி என்பவர்களுக்கான இந்த 2024 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இந்த வருடாந்திர பலத்தை 2ஆக பிரித்து நம்ம பலனை பார்த்துருவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா ஏப்ரல் 21 உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9ஆவது வீடான மேசராசியிலிருந்து 10ஆவது வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பலனும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ஒரு பலனும் உங்களுக்கு வழங்குவாங்க. குரு பகவான் அப்படியேப்பட்ட பலனை வழங்க போகிறாரு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் 9ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கார். அதற்கேற்றவாறு பலனை உங்களுக்கு தந்துடுவார். ஓடுனவனுக்கு 9ல் குரு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல யோக பலன்கள் அதிகமாக தருவார். யோகமான பலன் அவரோட பார்வையும் உங்களோட ராசிலேயே பதியுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் முடிஞ்சதும் 10ல் குரு வரத்தால் நிறைய மாற்றங்கள் வரும். அது எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வருட தொடக்கத்திலே உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்காரு. 7ஆவது வீட்டில் அவரும் இருக்காரு. 7ஆவது வீடுங்கிறது ஜோதிட ரீதியாக நண்பர்கள், வாழ்க்கை துணை, கூட்டுத்தொழில் இது போன்றவற்றை தான் குறிக்கும். இந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கும் போது இந்த 3 விஷயங்களிலும் வாழ்க்கை, குடும்பம், தொழில் இந்த 3 இடத்தையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, குடும்ப சனியில் இருக்கிற பாதிப்பை பாதி கொடுத்துருவார். குடும்ப சனியில் இருக்கிற பாதிப்பை கண்டிப்பாக அதில் பாதியை கொடுப்பாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முன்னாடி என்னடா நல்ல பலனாக இருந்துச்சே, இப்போ கெடுதலாக சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். உண்மை உள்ளபடி சொல்கிறேன். 7ல் சனி பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன வாக்குவாதம், அதுதான் பெரிய பிரச்சனைகளை கொண்டு விட்டுடும். அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னா, சின்ன பிரச்சனை தானே சரி போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து நடந்தால் விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. அப்படிதான். அதனால் எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, அது நல்லதாகவே நடக்கும். அதோட கூட்டுத்தொழில் செய்கிறவர்களுக்கு கூட்டுத்தொழில் செய்கிறீங்கள அவங்களால பிரச்சனைகள் வரும். அவங்களால
நம்ம பிரிஞ்சுக்கோம், நான் தனியாக போய்க்கிறேன், நான் போய் தனியாக ஏன் பழப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீ தனியாக போய்க்கு, எவ்வளோ செட்டில்மெண்ட்டு சொல்லு, பணம் தரேன் அப்படின்னு சொல்லி விலக்கி விடுவார்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க. அது மாதிரி சூழ்நிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூட்டு தொழில் செய்கிறவங்க முறையான அக்ரிமெண்ட் போட்டு அதற்கேற்றவாறு தொழில் பண்ணுங்கள். என்னதான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் பண விஷயத்திலும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரும். இல்லை நீங்கள் தனித்து தான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, யாராச்சும் கூட்டாளி வந்து சேர்ந்து செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சேரவே சேராதீங்க. அது உங்களை அதாள பள்ளத்தில் கொண்டு தள்ளி விட்டுடும். ஏன் அதை சொல்கிறேன்னா, எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கிறது தான் நல்லது. இந்த கூட்டு தொழில் நண்பன் அப்படின்னு போனீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், அதாள பள்ளத்துக்கு தான் போகணும். அதே நேரத்தில் சனி பகவான் 7ல் இருக்கும்போது நல்ல பலன்களும் அதிகமாக கொடுப்பாரு. அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? வீட்டில் மனைவி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சி அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானமும் கிடைக்கும். இல்லை அவங்க படிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி செய்யலாம். இல்லை சின்னதாக தொழில் தொடங்குறாங்கன்னாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் தொழில் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ள வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பு வந்து இருக்குது. இந்த அஷ்டம ராகுவோட தாக்கம் குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணும் தேவையில்லை. அதோட உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் கன்னி ராசியில் ஞானக்காரகன் கேது இருக்கார். அதனால் குடும்பத்துக்குள்ள அந்த அர்த்தாஷ்டம சனி தாக்கம் அதிகமாக இருக்கும். அர்த்தாஷ்டம பாதிப்பை கேது பகவான் குறைச்சி வைப்பார். ஏன்னா கேது ஞானக்காரகன். ஏன்னா வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் விட அதை எப்படி தீர்க்கணுங்கிறது அவருக்கு தெரியும். உங்களுக்குள்ள அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்கு சொந்த பந்தங்களில் 4 பேர் உங்களுக்காக இருப்பாங்க. அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட ஏப்ரல் மாதத்துக்கு பிற்பாடு குரு பகவான் 10வது வீட்டுக்கு வராரு. அவரோட பார்வை தனஸ்தானத்தில் விழுவுது. அப்போ கேது மேலே குரு பார்வை விழுவுது. அப்போ குடும்பஸ்தானம், தனம், வாக்கு இதை குறிக்கிற இடத்துல அவரோட பார்வை விழுவுது. அதனால் இந்த 2024 ஃபுல்லாக காசு பணத்துக்கு உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. 10ல் குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றம் வரும். அப்படியேப்பட்ட மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குமா இல்லை கெட்ட மாற்றமாக இருக்குமான்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் இருப்பதால் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் 60% இருக்கும். நல்ல பலன்கள் ஒரு 40% இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்தா தான் குரு பகவானுடைய பலனும் சனி பகவானுடைய பலனும் தெரியும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குடி இருக்கிற வீட்டை மாற்றுவீங்க, இல்லை தொழில் பண்ணுற இடத்த மாற்றுவீங்க, இல்லை வாகனம் வாங்குவதை மாற்றுவீங்க. அப்படி மாற்றம் வரவில்லைன்னா நீங்களே மாற்றத்தை உருவாக்கிக்கணும். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா இல்லை வேறு வாடகை வீட்டுக்கு போகலாம். இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா இடத்த மாற்றி படுக்கலாம். இது போன்ற விஷயங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் தொழிலுக்கு இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அரசு உத்தியம் பார்க்குறவங்க இல்லை தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்களுக்குன்னா இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். அப்படியேப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதன் அடிப்படையில் தான் உங்களை மாற்றம் செய்வாங்க. இந்த ஏப்ரல் 20ஆம் மேலே குரு பகவான் 4வது வீட்லேயும் இருப்பார், 6வது வீட்டிலையும் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து விடுவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுவார். உங்களோட உடலும் மனமும் வலிமையாக தான் இருக்கும். அதை பற்றினா நீங்கள் கவலைப்படாதீங்க. அவரோட பார்வை 6வது வீட்டில் விழுவுறதால ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அவர் கடனை அடைக்கிறதுக்கு வழியை தருவார். எதிரியோட பலம் குறையும். விவசாயிகளுக்குன்னா பார்த்தீங்கன்னா சராசரியான விளைச்சல்கள் தான் இருக்கும். என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் இந்த 2024 ஆண்டின் பாதியிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சாதனைகளாக மாற்ற உங்களுக்கு வழி பிறக்கும். அப்படியேப்பட்ட வாய்ப்பையும் கொடுத்துட்டு தான் போகும் இந்த ஆண்டு. உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறத கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்கள்ட்ட இந்த பணம் கொடுக்கறது கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு போயிட்டு விளக்கேற்றி வணங்கி வாருங்க. உங்கள் கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கி விடுவார். சிம்மராசி என்பவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து.